Example 9.27. The velocity of a feet by second of the falling object is modeled by rate of t equal to minus root of 32 by k into 1 minus e to the power of minus 2k root of 32k divided by 1 plus e to the power of minus 2 root of 32k, where k is a constant and depends upon the size of the shape of the object and density of the air. Find the limiting velocity of the object, that is, find the limit t extends to infinity or rate of t. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மில் வந்து நம்ம என்ன செய்கிறாங்க, தி கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் 32 by k இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 2t இல்லைங்களா, மைனஸ் 2t இன்ட்டு 32k டிவைடட் பை 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 2t ரூட் ஆஃப் 32k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் k இஸ் எ கான்ஸ்டன்ட்னு அதுவும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, லிமிட் t எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. t அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னது, ஒரு மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுது. அப்போது அது டைமை தான் நம்மளுக்கு எடுக்கணும். அந்த டைம் t எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போது ரேட் ஆஃப் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லிமிட் t எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டுட்டோம்னா, ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரேட் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் டி இந்த மைனஸ் 32, இதை அப்படியே எடுத்து அங்கே எழுதிக்கிறோம். மைனஸ் ரூட் ஆஃப் 32 by k இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 2t இன்ட்டு 32k பை 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 2t பை 32k அப்படி நம்ம எடுத்து எழுதிடுறோம். இப்போது கொடுத்துருக்கிற சம்மில் நம்மளுக்கு டி இதில் இருக்கா, இந்த டீன்றது எதுவுமே இங்கே இல்லாததுனால இது கான்ஸ்டன்ட் இருக்குது. இதை தூக்கி வெளியில் கொண்டு வந்துடுறோம். அப்போ மைனஸ் ரூட் ஆஃப் 32 by k வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த லிமிட் t எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியை நம்ம உள்ளே கொண்டு போயிடும். புரியுது இல்லைங்களா? அப்போது 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் இந்த 2t, அப்போது டீக்கு பதில் இன்ஃபினிட்டி கொடுக்கல சொல்லியிருக்காங்க. அப்போ டீக்கு பதில் நம்ம இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகிடும், இ டு த பவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு மாறிடும். அதேமாரி கீழே இருக்கிறதையும் 1 ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்றது நம்மளுக்கு மாறிடும். புரியுது இல்லைங்களா? டீக்கு பதில் இன்ஃபினிட்டியை நம்ம அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்ளை பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும். அப்போ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆல்வேஸ் வி நோ தட் நம்மளுக்கு என்னது, ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 மைனஸ் 0 1 ப்ளஸ் 0 இல்லைங்களா? அப்போ 1 பை 0 1 ப்ளஸ் 0 நம்மளுக்கு என்ன ஆகும், 1 பை 1 இஸ் நத்திங் பட் 1. ஒன்னோட நம்ம மைனஸ் ரூட் ஆஃப் 32 by கேவை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே மைனஸ் ரூட் ஆஃப் 32 by k தான் கிடைக்கும். அதாவது லிமிட் t எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி r of t is equal to minus root of 32 by k feet by second அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா?